முயன்றால் முடியாதில்லை முயலாயிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம், இது நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் தப்புல இதில் பார்த்த மாதிரி, அதாவது +2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். +2ல எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பிபிஏ படிக்கலாமா, பிசிஏ படிக்கலாமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பிபிஏ படிக்கிறனால என்ன யூஸ், பிசிஏ படிக்கிறனால என்ன யூஸ், என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட் சைடு என்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் சைடு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஹையர் ஸ்டடீஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக பிபிஏ கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் பிசிஏ கோர்ஸோட பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க, உங்கள் ஸ்கில் பேஸில் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது +2 முடிச்சுட்டு பிபிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ், நார்மலான ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு. இந்த கோர்ஸ் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண வைக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குன்னா அங்கே என்ன மாதிரிலாம் லா அண்ட் எத்திக்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. பிபிஏ பொறுத்தவரையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா தியரிக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிபிஏ பொறுத்தவரையும் மேக்ஸ் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பிபிஏல மேக்ஸ் வராது, அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக 1 இல்லைனா 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பிபிஏ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. இதுவே பிசிஏ அப்படின்னு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நார்மலாக ஒரு பிசிஏ எடுக்கிறதுக்கும் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு வந்து ஜாப் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிசிஏல வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல், ஆர்கிடெக்சர், டெக்னாலஜி இதுக்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்தால் இந்த மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அனிமேஷன் ரெலவெண்ட்டான ஃபீல்டு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஃபீல்டு இருக்குது. இந்த மாதிரியானதுக்கு இது மட்டும் இல்லாமல் கேமிங் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஆர்கனைசேஷன், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டெக்னாலஜி அந்த மாதிரியான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் பிசிஏ எடுத்தாலும் சரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சிலபஸ் வைஸாக நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி படிக்கிறீங்க அதை பொறுத்து சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஎஸ்சியில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ பிபிஏக்கு என்ன மாதிரி எலிஜிபிள், பிசிஏக்கு என்ன மாதிரி எலிஜிபிள், ஏன்னா இது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பிபிஏ பிசிஏ பொறுத்தவரை முன்னாலாம் வந்து பார்த்தோம்னா எந்த குரூப் எடுத்தவங்க நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், காமர்ஸ் எடுத்துக்கலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா பிபிஏ கோர்ஸ்க்கும் பிசிஏ கோர்ஸ்க்கும் அட்மிஷன் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த 2-3 வருஷத்தில் வந்து பார்த்தா பிசிஏ படிக்கணும் அப்படின்னா ஒரு 95% மேலே இருக்க காலேஜில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போயே ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்களுக்கு வேணாலும் பிசிஏக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ரேராக தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிபிஏக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் பிபிஏக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிஏல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரீம் பேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா அந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு, இது வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரியான குரூப் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான குரூப் எடுத்தவங்களுக்கு பிபிஏக்கு அட்மிஷன் இல்லை அப்படின்னு ஒரு சில காலேஜில் வந்து சொல்கிறாங்க. பட் நார்மலாக பிபிஏ பிசிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் பிபிஏ அது மட்டும் இல்லாமல் பிசிஏ 2 கோர்ஸுமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் மேக்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தால் நார்மலாக நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே ட்ரை பண்ணாலும் மெரிட்லேயே வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மெரிட்டில் ட்ரை பண்ணலாம். ப்ரைவேட்டில் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் +2 மார்க் வந்து ஹையாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு. பட் பிபிஏ பிசிஏ பொறுத்தவரையும் எல்லா காலேஜிலுமே உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா பிபிஏல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பட் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ்லாம் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா, முக்கியமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிங்க அப்படின்னா பிபிஏ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சில காலேஜில் பிபிஏ இன் ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏல நிறைய காலேஜ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் பிபிஏ பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்டாக ஒரு 60-70% மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம்னா பிபிஏ இன் ஜென்ரல் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜென்ரல் படிச்சுட்டு கூட எம்பிஏல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ பிபிஏல நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் ஒரு சில காலேஜில் ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் பிபிஏ இன் ஜென்ரல் கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிசிஏலே வந்து பார்த்தோம்னா ஒரு சில நேஷனல் லெவல் காலேஜில் வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் பேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ணால் ப்ரைவேட் ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் எங்கே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீம் தான் எல்லா காலேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிலபஸ் எப்படி இருக்கும்? ஸோ சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஜென்ரலாக பிசிஏ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வரும். பிபிஏ அப்படின்னு எடுத்துகிட்டா பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. இப்போ பிபிஏ அப்படின்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லா அண்ட் எத்திக்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர், ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்னா என்னது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னா என்னது, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக 1-2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே பிசிஏவோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு என்ன மாதிரியான பேப்பர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன் ரெலவெண்ட்டான டாபிக், மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரியான டாபிக், வெப் டிசைனிங் ரெலவெண்ட்டான டாபிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டாபிக் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெலவெண்ட்டான பேப்பர் கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெலவெண்ட்டானது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி, டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இது ரெலவெண்ட்டாக கூட ஒரு சில பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் பிசிஏ பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே பிபிஏ அப்படின்னு எடுத்தா பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தியரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பிபிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் பற்றி கற்றுக்கணும், முக்கியமாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இங்கேலாம் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்க்கு தான் டிமாண்ட், இவங்களுக்கு மட்டும் தான் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்ல ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட். இப்போ பிபிஏ எடுத்தால் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும், இல்லை பிசிஏ எடுத்தால் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா 2 கோர்ஸுமே நீங்கள் ஜஸ்ட் பிபிஏவோ இல்லை பிசிஏவோ முடிச்சுட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த பிபிஏ முடிச்சவங்களுக்குலாம் நிறைய ஜாபே வந்து கிடைக்காது உங்களுக்கு. அப்படியே கிடைச்சாலும் ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் கிடைக்கும் உங்களுக்கு. சேலரி ரேட்ஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனியில் 6000, 7000, 8000 இந்த மாதிரி வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. இதை விட கம்மியாக வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. இதுவே பிசிஏ முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தா அந்த டைப்பிங் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் பில்லெல்லாம் அந்த மாதிரியான போஸ்டிங் இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து கிடைக்குது. சேலரி ரேஞ்சும் வந்து பார்த்தா ஒரு 7000, 8000 இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப மினிமம் லெவல் சேலரி உங்களுக்கு. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 15000க்கு மேலேனாச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இருக்கிற நிலைமைக்கு அதுவும் முக்கியமாக நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்படியே ஜாப் கிடைச்சாலும் சேலரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு வேளை பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி என்ன ஸ்கில் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிபிஏவோ பிசிஏவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேலரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஜி வந்து உங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து போகலாம். பிஜி அப்படிங்கிறது நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிசிஏ முடிச்சுட்டு சடனாக எம்பிஏ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிபிஏ முடிச்சுட்டு சம்மந்தம் இல்லாத வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து போய் படிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணும்போதே பார்த்து வந்து சூஸ் பண்ணிடுங்க, பிபிஏவா பிசிஏவானா. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எம்சிஏ படிக்கலாம். இதுவே பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எம்பிஏ வந்து நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபீல்டோட ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிபிஏல ஜெனரல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தா ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெலவெண்ட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எது ரெலவெண்ட்டாக வீடியோவை மென்ஷன் பண்ணுங்கள், அது ரெலவெண்ட்டாக தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்சிஏ சூஸ். ஸோ பிசிஏ முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்கு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. பட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக விட எம்சிஏ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கூட சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எம்பிஏ கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிசிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக படிக்கலாம். எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் பிபிஏ முடிச்சா பிசிஏ முடிச்சா ஜாப் கிடைக்காதா அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா இப்போலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒரு பிஜி முடிச்சிட்டோம் இல்லை அதுக்கும் மேலே படிச்சிட்டோம் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறத விட ஒரு பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தா ஒரு இடத்துல நீங்கள் போய் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா ஜாப்லெஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிஜியோ இல்லை நீங்கள் எம்சிஏ படிக்கிறதுக்கு பதிலாக அது ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பிஜி டிப்ளமோ கோர்ஸ் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா அதுக்கான டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டிப்ளமோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபீல்டில் வந்து இந்த பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நீங்கள் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுறது ரெலவெண்டா அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அனிமேஷன்லாம் வந்து பார்த்தா 2D 3D இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக விஎஃப்எக்ஸ் விசுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதிலே இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய கோர்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப் டிசைனிங்லாம் எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் கூட வந்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எம்சிஏ முடிச்சு தான் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபீல்டில் நல்ல ஒரு நாலேஜ் இருந்து நீங்கள் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை டிப்ளமோவோ பிஜி டிப்ளமோலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான கம்பெனியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓனாக வந்து வெப் டிசைனிங் ரெலவெண்ட்டான கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அனிமேஷன்லேயே வந்து பார்த்தா நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிசிஏ முடிச்சா வந்து பார்த்தா கம்மியான சேலரி தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிசிஏ மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா. பட் நீங்கள் இந்த மாதிரினா எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ இல்லை பிஜி டிப்ளமோவோ இல்லை உங்களோட ஸ்கில்லே நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு ஜாப் பொசிஷனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது. பட் எப்பயுமே ஒரு யூஜி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் எம்சிஏலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் ஸ்டடிஸ் படித்தா மட்டும் பார்த்தாது. உடனே இந்த இடத்துல நிறைய பேர் கூட கேட்கலாம், நீங்கள் எம்பிஏ படித்தா உடனே ஜாப் கிடைச்சிருமா இல்லை எம்சிஏ படித்தா உடனே ஜாப் கிடைச்சிருமா? ஏன்னா நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க எம்சிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு கூட. பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்கள் நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் அது ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிங்க. ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது. ரொம்ப நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசாட்டியும் அட்லீஸ்ட் அவங்க பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணோடனே கொஞ்சம் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அடுத்த பொசிஷன் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிபிஏ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றதுனா எம்பிஏ தான். எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் கிளைண்ட்டை ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்லாம் நல்லா போடுவீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரெலவெண்ட்டான எம்பிஏ சூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எம்பிஏ எம்சிஏ எது படித்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிங்க நீங்கள். ஏன்னா அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ எம்பிஏக்கெலாம் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், டான்செட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுவே எம்சிஏ அப்படின்னு எடுத்துனா நிம்செட் எக்ஸாம், டான்செட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸாக எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட எஃபர்ட் பேஸில் மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிபிஏ பெஸ்ட்டா பிசிஏ பெஸ்ட்டா அந்த மாதிரி கேட்குறாங்க. பிபிஏ பிசிஏ ரெண்டு கோர்ஸுமே வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் ஒரு யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த டெக்னிக்கல் ஜாப்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிபிஏவோ பிசிஏவோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் காலேஜில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுத்துட்டேன். ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்மே நீங்கள் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சிருக்கணும், 90 above வச்சிருக்கணும், 80 above வச்சிருக்கணும், அப்போ வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ
ஸோ அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிபிஓவோ பிசிஓவோ எடுத்துட்டு இந்த காமன் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ண என்டிபிசி எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவெண்டான கிளர்க் பிஓ எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2A இதெல்லாம் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம். இதில் உங்கள் ஸ்கில் பேஸில் ஒரு எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் உங்கள் ஃபீல்டில் என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பிபிஏ பொறுத்தவரையும் நீங்கள் பிபிஏ முடிச்சோடனே உடனே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, இல்லவே இல்லை அப்படி கூட வந்து சொல்லலாம் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்பிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹச்ஆர் மார்க்கெட்டிங்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான ஹச்ஆர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க எம்பிஏல அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கீழே வந்து பார்த்தா எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னா கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இது கீழே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி டெக்னிக்கல் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏ முடிச்சவங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பிசிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் இருக்கு அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலாக நிறைய ஜாப்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்சிஏ முடிக்கலாம். எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் இண்டஸ்ட்ரியில், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இடத்துல கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ எம்சிஏலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், எம்சிஏ முடிச்சவங்க கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் எலிஜிபிள் தான். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எடுத்தனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிபிஏ பிசிஏ எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாலும் உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரைவேட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெண்டு சைடுமே கொஞ்சம் நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தேங்க்ஸ்.